வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எல்லா பெருமாள் கோயில்லையும் மெயினா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல கிடைக்கக்கூடிய மிளகு புளியோதரை. இந்த மிளகு புளியோதரையில நம்ம நார்மல் புளியோதரையில சேர்க்கிற மாதிரி மிளகா, பருப்பு, தனியா அதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த பொடியுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் அந்த வெறும் மிளகு பொடியிலேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு புளியோதரை. இந்த பனி குளிருக்கு தொண்டைக்கு எதமாவும் இருக்கும். நம்ம நார்மலா பண்ணக்கூடிய புளியோதரையோட இது ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இந்த புளியோதரைக்கு ஷெல்ஃப் லைஃபும் கூட இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா 2 மாசம் ஆனாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த மிளகு புளியோதரை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிளகு புளியோதரை பண்றதுக்கு இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸ்ல இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். இதை கரைச்சி நல்லா திக்கான புளிஜலமா நம்ம எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த புளியோதரைக்கு காரமே மிளகு மட்டும்தான். நம்ம இதை மிளகாயே சேர்க்க மாட்டோம். மிளகு நல்லா வறுத்துக்கணும். மிளகு வறுப்பட்டு நல்லா வாசனை வருது. இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயமும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயில ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுப்போம். இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெடிக்கும் போதே பாருங்க பெருங்காய கட்டி இந்த அளவுக்கு நான் 2 கட்டி சேர்க்கிறேன். நீங்க பவுடர் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தா கடைசியா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் புளிஜலம் கொதிக்கும் போது கரைஞ்சிடும். புளிக்காய்ச்சலுக்கு பவுடர் பெருங்காயமோட இது போல கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். கடுகு வெடிச்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். புளிக்காய்ச்சல்ல பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமா போட்டா நல்லா இருக்கும். பிடிச்சா இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துடுத்து. பெருங்காயம் பாருங்க நல்லா பொரிஞ்செடுத்து. இதுல கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை சேர்த்துண்டேன் அப்படின்னா நம்ம பருப்புலாம் சேர்த்தோம் இல்லையா, அப்பயே போட்டுட்டு பருப்போட சேர்த்து வறுத்துட்டோம்னா வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடும். நான் வறுத்தது அப்படிங்கறனால கடைசியா சேர்க்கிறேன். புளிச்சலம் பாருங்க நல்லா ஒரு 2 கப் இருக்கிற அளவுக்கு திக்கா கரைச்சிட்டு இருக்கேன். கடாயில அப்படி ஓரத்துல விட்டோம்னா எண்ணெய் வெளியில தெரிக்காம இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிஜலம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மிளகு வெந்தயம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, சூடு ஆறிடுது. அதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். புளிஜலம் கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. இப்ப பாருங்களேன் எல்லா பக்கமும் இது போல முத்து முத்தா கொதிக்கிறது இல்லையா. இந்த நேரத்துல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம் இப்ப நல்லா கலந்து விட்டுடுவோம். பவுடர் வெல்லம் சேர்க்கறதா இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் தாராளமா சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். புளிக்காய்ச்சல் பாருங்க நல்லா கொதிச்செடுத்து இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இது சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். மஞ்சள் பொடி கடைசியா சேர்த்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல காரத்துக்கு மிளகு வறுத்து அந்த பொடியை தான் போட போறோம். அப்போ இந்த புளியோதரை நம்ம கலந்தோம்னா கொஞ்சம் கலர் டார்க்கா இருக்கும். கடைசியா மஞ்சள் பொடி சேர்த்தோம்னா இது கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலர் கொடுத்து ரொம்ப டார்க்கா இல்லாம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்கு இது கொதிச்சா போதும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிளகு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம சேர்த்துப்போம். சூட்டோட சேர்க்க வேண்டாம். புளிக்காய்ச்சல் சூடு ஆறிடுது. அதாவது ரொம்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் அந்த கொதி அடங்கினாலே போதும். நம்ம வறுத்த மிளகு வெந்தயத்தை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருக்கேன். இந்த பவுடரை அப்படியே புளிக்காய்ச்சல சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்ப அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி நம்ம கடைசியா சேர்த்தனால கொஞ்சம் கலர் நல்லா வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கொதிச்சு இந்த கலர் போயிடும். பாருங்க மிளகு பொடி சேர்த்ததும் கலர் கொஞ்சம் டார்க் ஆயிடுத்து பாருங்க. மிளகு பொடியே நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கொதிச்சு கொதிச்சு அந்த பிளேவர் கம்மியாயிடும். இதே போல நம்ம கடைசியா சேர்க்கும் போது இந்த புளியோதரை மிளகு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு புளிக்காய்ச்சல் சாதம் கலக்க போறோம் அப்படின்னா
நாளே வந்து இந்த மிளகு புளியோதரை, இந்த புளிக்காய்ச்சல் நம்ம பண்ணி வச்சுடணும். அப்பதான் இந்த மிளகோட காரம், இந்த புளியோட புளிப்பு, இந்த வெள்ளத்தோட ஸ்வீட்டு எல்லாம் கலந்து பேலன்ஸ் ஆகி அந்த புளியோதரை சாதம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். மிளகு புளியோதரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. சாதம் கலக்கிறதுக்கு நான் சாதம் உதிர்தான் நல்லா பண்ணி வச்சிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மிளகு போட்ட புளிக்காய்ச்சலை நம்ம சாதம் பிசைஞ்சிடுவோம். தேவையான அளவு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற புளிக்காய்ச்சலை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2 மாசம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிளகு புளியோதரை பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். மிளகு புளியோதரை அருமையா ரெடியா எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். இந்த குளிர், இந்த பனிக்கு இந்த மிளகு புளியோதரை வந்து தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. இதுல மேக்சிமம் வந்து இந்த மிளகோட பிளேவர் தான். இந்த மார்கழி குளிருக்கு வந்து ஏத்த புளியோதரை. இப்ப காத்தால நம்ம வந்து கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் பனியா இருக்கும். நமக்குமே சில சமயம் தோணும், தொண்டை ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். கோவில்ல வந்து தொன்னையில இந்த மிளகு புளியோதரை கொடுப்பா. அதை சாப்பிடும்போது உடனே நமக்கு அந்த தொண்டை கரகரப்பு சரியாற மாதிரி இருக்கும். மிளகாய் எல்லாம் சேர்க்காம வெறும் மிளகு சேர்த்து பண்றதுனால வயிற்றுக்கும் வந்து ரொம்ப நல்லது. பொதுவா வந்து மிளகு புளியோதரை அப்படின்னா கலர் பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியா வந்து இந்த மஞ்சள் பொடி சேர்த்து அதுக்கப்புறம் மிளகு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து கலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மல் புளியோதரை மாதிரிதான் மஞ்சளா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்காது. ஆனா வாசனை வந்து நம்மள டெம்ப்ட் பண்ணிடும், கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணும். இந்த மிளகு புளியோதரை வந்து சுவாமி நைவேத்தியத்துக்கு மட்டும் இல்ல, இந்த புளிக்காய்ச்சலை பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா தேவையான போது லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துன்னு போலாம். ஒரு குவிக்கா ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு டக்குன்னு ஒரு சாதம் பண்ணி இந்த புளிக்காய்ச்சலை புளி சாதம் பிசைஞ்சு ஒரு வடாமோ அப்பளாமோ ஏதாவது தொட்டுண்டு சாப்பிட்டுடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மிளகு புளியோதரை நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.